வசந்தி ஜெயில்ல பாண்டிய போய் பாக்குறாங்க. பாண்டி கிட்ட சொல்றாங்க, சிவகங்கையில யாரோ கருப்பசாமின்னு இருக்காராமே, அவரோட மகன் நந்தகுமாராம், அவருக்கு தான் கண்மணிய கட்டி கொடுக்கறாங்க. பாண்டி சொல்றாரு வசந்தி கிட்ட, அவன் ஒன்னா நம்பர் பொம்பளை பொறுக்கி. வசந்தி அதிர்ச்சியோட இத கேக்குறாங்க. தமிழ் கிட்ட வந்து சொல்றாங்க வசந்தி, கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ள நல்லவன் கிடையாதுன்னு உங்க அப்பா சொல்றாரு. தமிழு இத கேட்டுட்டு வந்துட்டு சேது கிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ளைய பத்தி நல்லா விசாரிச்சீங்களா? சேதுவுக்கு சந்தேகம் வருது, அதனால மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. தமிழு சொல்றாங்க சேது கிட்ட, மாப்பிள்ள எப்படிப்பட்டவர்னு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள விசாரிச்சாகணும். இத கேட்டுக்கிட்டு இருந்த தாமரை மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த இவ துப்பறியறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பத்தி விசாரிச்சுட்டு மாமா கிட்ட சொன்னா நமக்கு நல்ல பேரு கிடைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க தாமரை. கருப்பும் தமிழும் விசாரிக்க போறாங்க அந்த மாப்பிள்ளைய பத்தி. நாளை சந்திப்போம்.